ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். ஜெய் சீதாராம். உலகம் முழுக்க இருக்கின்ற அனைத்து சாய் உள்ளங்களுக்கும் குரு சாய்ராமுடைய அன்பான வணக்கம். மற்றும் எல்லாருக்கும் ஹாப்பி யுகாதி. பாபாவை நாம எப்படியெல்லாம் உணர முடியும், எப்படியெல்லாம் அறிஞ்சிக்க முடியும்? பல கோணத்துல பல விஷயங்கள் சுவாமி நமக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில பாபா உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா முதல்ல நம்பிக்கை வேணும், ரெண்டாவது பொறுமை வேணும். பாபா எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே ரகசியம் நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை, பொறுமை. இந்த நம்பிக்கை பொறுமையை எப்பொழுதுமே நாம ஆழமா பதிவு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல அதிசயம் நடக்கும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒரே நாள்ல நம்பிக்கையும் வராது, பொறுமையும் வராது. அப்ப நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சுவாமி என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வாதம் இல்ல, பல அதிசயத்தை கொடுப்பார், பல அதிசயத்தை. அப்படி நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் ஒரு உதாரணமாக தான் இப்போ ஒரு கதையை நான் சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்றார். ரொம்ப சின்ன கதை தான், அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆனால் இந்த கதைக்கு பின்னால ஒரு மிகச்சிறந்த ஞானம் இருக்கிறது. ஒரு முறை ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் பாபாவை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வரார். பெரிய, அப்பவே செம்ம பெரிய கோடீஸ்வரர். ஒரு பெரிய பணக்காரர், ஒரு கோடீஸ்வரர் பாபாவை பார்க்க வரும்போது எப்படி வரணும்? ஒரு குருவை பார்க்குறேன், மகானை பார்க்கணும்னு ஒரு பவியம் வரணும்ல. ஒரு பெரிய கோடீஸ்வரங்களுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சமாச்சும் இருக்கும்ல அந்த ஒரு இது. அந்த இதோட வந்தார் பாபா. சீரடியில தன்னுடைய சாய் சொந்தங்களோட அமர்ந்திருக்கிறார். இந்த கோடீஸ்வரர் அப்படியே நிறைய பாபாவுக்கு பொன் பொருள் அது இது எது எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அது இது எது எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அவரு கோடீஸ்வரர் பின்னால ஒரு 40 பேர், எப்பவுமே கோடீஸ்வரங்க பின்னால ஒரு 40 பேர் இருக்குதான் செய்வாங்க. எனக்கு பின்னால 10 பேர் மட்டும்தாம்மா, அது வேற விஷயம். ஒரு 40 பேர் அவர் பின்னால அவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா அவர் கோடீஸ்வரர். அவர் சொல்லிட்டார், சீரடிக்கு போகணும், பாபாவை பார்க்க வேண்டும், அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், எனக்கு இன்னும் வாழ்க்கையில பல பெரிய பிசினஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு போயிட்டார். பாபா அங்க உட்கார்ந்து இருக்கிறார் தன்னுடைய சக சேவகர்களோட. அப்படி அங்க உள்ள வந்த உடனே பாபா என்ன தெரியுமா சொல்றாரு? அவனை அங்கேயே நிக்க சொல்லு அப்படின்னாரு. எங்க நிக்க சொல்லு? அவனை அங்கேயே நிக்க சொல்லு. உடனே ஓடி போய் சாயினுடைய சேவகர், ஐயா ஐயா நீங்க உள்ள வராதீங்க, இங்கேயே நில்லுங்க. அங்கேயே நிக்கிறாரு. கோவம் வந்துருச்சு. அது இந்த பக்கிரி அது வரைக்கும் இப்படின்னவர் என்ன பண்றாரு? இந்த பக்கிரியை நீங்க நிக்க வச்சுட்டாரு. கூட வந்த 40 பேரும் மேலே எங்கேயும் பாக்குறாங்க. நமக்கு அவமானமா போச்சு. அவனை அங்கேயே நிக்க சொல்லு. 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கேட்குறாங்க. நாம போய் நிப்போம்ல, எங்கேயாவது போய் நிற்கும் போது, ஏங்க என்ன பார்த்து சொல்ல, உள்ள விடுங்க, ஏதோ பார்த்து பண்ணுங்க, அப்படி கேட்பல. கேட்குறாங்க, என்ன பாபா என்ன சொல்ற கேட்டு சொல்லுங்க. மறுபடியும் பாபா உள்ள வரட்டுமா வேணாமான்னு கேட்குறாரு. அவன் அங்கேயே இருக்க சொல்லுடா, அவன் அங்கேயே இருக்க சொல்லு. மறுபடியும் அங்கேயே தான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு டென்ஷன் தாங்கல, கூட ஒரு 2 பேர்த்த போய் என்னன்னு பார்த்துட்டு வா. என்ன பண்ணுவாங்க அந்த பெரிய கோடீஸ்வரங்க? என்ன பண்ணுவாங்க? நமக்கும் ஒரு 40 பேர் இருக்கிறாங்கல்ல, 2 பேர்த்த உள்ள போக சொல்றாங்க. உள்ள நுழையும் போது, டேய் அவனுங்களே அங்கே இருக்க சொல்றான், அவனுங்களையா அங்கே இருக்கு சொல்லு. சாய் சொல்லிட்டார், நீங்களும் அங்கே இருங்க, உங்க கூட வந்தவங்க யாரும் வரக்கூடாது, அங்கே இருங்க. கோடீஸ்வரர் கூட 40 பேர், அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி
இந்த கோடீஸ்வரரும் 40 பேரும் அங்க நிக்கிறாங்க. நேரம் ஆகி கொண்டே போகிறது. அது ஒரு வியாழக்கிழமை. எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். பாபா வாழ்ந்த காலத்துல வியாழக்கிழமை எப்படி இருக்கும் தெரியுமா? வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அவர் வாழ்ந்த காலத்துல அன்னைக்கு இருந்த பக்தர்கள் நிறைய கை தட்டுவாங்க. சிரிப்பாங்க, சந்தோஷமா ஆனந்தமா சிரிப்பாங்க, சோகமா இருக்க மாட்டாங்க. பஜன் பண்ணும் போது ராம் 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 பஜன் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியா பஜனை பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ஜென்மத்துல பாபா கூட இருந்தவங்க இந்த ஜென்மத்திலையும் வந்துட்டாங்க போல இருக்கு. கை தட்டுறவங்களை சொன்னேன். இப்போ நானும் வாரம் கேட்கிறேன், கை தட்டின 10 பேருக்கு நன்றி, கை தட்டின 5 பேருக்கு நன்றி, கை தட்டின 4 பேருக்கு நன்றி. ஆனா நான் இன்னைக்கு நினைக்கிறேன், அன்னைக்கு பாபா கூட இருந்தவங்க எல்லாம் போதும்பா விருகப்பா, இந்த தங்கம் இல்லை வைரம் இல்லை, அப்புறம் செவிலி செய்தி முடிக்கணுமா வேணாம், அவர் பேசுறது கேட்க மாட்டேங்குது. அதுக்காக தான் இப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை என்னைக்குமே இல்லாம இந்த குருசாய் பிரசாதாலயால இன்னைக்கு இந்த தெலுங்கு வருட பிறப்புல நான் அதிகமாலாம் கேட்கல. ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இந்த கை தட்டுறீங்க அப்படின்னா நீங்க எப்ப ஆளுங்களா இருப்பீங்க? போதும்பா. சாயி போது சாயி. அடுத்து நான் பேசுறப்பா, அடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு யாருப்பா பொழுது கைத்தட்டா, அவர் பேசதான் விடுங்களே, அவங்க உங்களை திட்டிட போறாங்க தெரியுங்களா? செல்லம்மா, இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ அவர் வாழ்ந்த காலத்துல சுவாமி இருக்கும்போது நல்லா கொண்டாடுவாங்க. சுவாமியை நல்லா கொண்டாடுவாங்க. ஆனா பாபா எல்லா கொண்டாட்டத்தையும் ஏத்துக்குவார். பாபா எப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருப்பார். நீங்க எப்படி வணங்குறீங்களோ, உங்களுக்கு பாபாவை எப்படி எல்லாம் கும்பிடணும்னு தோணுதோ அது மாதிரிதான் இருப்பார். அதனாலதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நேரடியாக பாபாவிடம் வணங்கும் பொழுது, நீங்கள் பாபாவிடம் நெருங்கும் பொழுது இடையில் ஒருவர் வரக்கூடாதுன்னு பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேருக்குள்ள இடையில யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னா அது பிரச்சனை. ஆமாவா இல்லையா? சுவாமி வாழ்ந்த காலத்திலே அப்படிதான். எனக்கும் அவனுக்கும் 72 ஜென்ம பந்த தொடர்பு இருப்பதனால்தான், இந்த பந்தத்தின் தொடர்பினால்தான் பேசிட்டு இருக்கேன். அவனும் நானும் பேசியிருக்கும், நீ யாரு இடையில மறுக்கிறது? அப்ப சுவாமியை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த காலத்துல சீரடி மண்ணுல அங்க அந்த அந்த மசூதி முன்னால நிக்கிறாரு. அவனை உள்ள வரக்கூடாது, அங்கே நிக்க சொல்லு. வியாழக்கிழமை எல்லாம் நடக்குது. அவர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட்லாம் வந்தாங்க, அவங்களையும் உள்ள விடல. அவமானம் அதிகமாயிடுச்சு. திட்ட வியாழக்கிழமை 4 மணி நேரமா அவங்க நிக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 4 மணி நேரமா நிக்கிறாங்க. 4 மணி நேரம் நிற்கும் போது திரும்பி போனா இந்த 40 அது என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த கோடீஸ்வரருக்கு, நாம் திரும்பி சென்று விட்டால் உள்ளே இருக்கிற குரு என்னை மதிக்கவில்லை என்பது அவமானப்படுத்தியது போல ஆய்விடும் என்பதற்காக இந்த 40 பேருக்காக தான் அந்த கோடீஸ்வரன் நிக்கிறான், பாபாவுக்காக நிக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்காக அந்த கோடீஸ்வரன் நிக்கிறாரு? பாபாவுக்காக இல்ல. நான் அழைத்து வந்த 40 பேர், அந்த 40 பேரும் தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக நிக்கிறார்.
ஏதோ சொல்லி சமாளிக்கிறார், ஏதோ காரணம் இருக்கும் நம்மளை நிக்க சொல்லிக்கிறார் அப்படின்னு நிற்கிறார். ஆனாலும் கோபம் புறாவது. கீழே உட்காரவும் சொல்லலை. இப்படி உட்காருனா உட்காரக்கூடாதான். இந்த 40 பேர்ல சில பேர் இருப்பாங்கல்ல, பின்னால முணுமுணுக்கிற ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, இந்த ஆள் வந்தது மட்டும் இல்லாம நம்மளே அந்த கழுத்து இருக்கிறோம், இவர் நிக்கிறது இல்லாம என் கால் வலி வேற ஏதாவது. 4 மணி நேரம் கழித்து அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிக்கிற இடத்துல தட்டு வருது. அப்பையும் பாபா பாருங்க, நிக்க வைத்தாரே வெளிய பசியில் வாட வைக்கவில்லை. என்ன வருது? சாப்பாடு. நின்னுகிட்டே சாப்பாடு, நின்னுகிட்டே. அப்படி நின்னுகிட்டே சாப்பிடுறாங்க. நின்னுகிட்டே சாப்பிடணும், நின்னுகிட்டே சாப்பிடணும். பக்கத்துல என்ன இருக்கான்? தண்ணி வேணும். தண்ணி கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் வச்சுட்டாங்க. பாபாவுடைய அடியவர்கள், சேவகர்கள் ஒரு 10 பேர். அந்த ஒரு 10 பேர் கூட இருக்கவங்க தண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு தண்ணி வேணுமோ கொடுக்குறாங்க. சப்பாத்தி, சாம்பார் சாதம், தயிர் சாதம். அதான் மணியம்மா, நீ வேற லெவல் மணியே, நீயே போய் சாப்பிட்டு வந்த மாதிரி பேசுற பாருமா. எல்லாம் ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனா 4 மணி நேரத்துக்கு மேல நின்னா ஒரு பிரச்சனை வருமே. வருமா வராத? 40 பேர்ல 4-5 பேத்துக்கு ஆகுது. இப்போ இதுக்காச்சும் போலாமா இல்லையா? அப்ப பாபா சொல்றார், அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் கை கழுவ போகும்போது அவங்க இயற்கை உபாதையை சரி செய்து விட்டு வரலாம். வந்து அங்கேயேதான் நிக்கணும்ட்டார் பாபா. மறுபடியும் என்ன பண்றாங்களாம்? வந்து அங்கேயேதான் நிக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆரத்தி நடக்குது. ஆரத்தி முடிஞ்சாச்சு. மறுபடியும் பிரசாதம் நின்றுக்கிட்டே. இந்த முறை டென்ஷன் ஆயிட்டாங்க. 41 பேரும் டென்ஷன். இந்த 41 பேரும் பாபாவை திட்டாங்க. 47 பேரும் பாபாவை செமையா திட்டுறாங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மகானா, நீ எல்லாம் ஒரு பெரிய குருவா, எங்களை எல்லாம் அப்படி நிக்க வச்சிருக்கிறியே, உனக்கு கருணையே இல்லையே, எல்லாரும் உன்னை பார்த்தா அப்படி இப்படிங்கிறாங்க, ஆனா இப்படி நீ இருக்கிறியே நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. உள்ளுக்குள்ள சலசலப்பு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நிக்க வச்சாருங்கிறது நமக்கு யோசிக்க தோணல. ஏதோ ஒரு சலசலப்பு மைண்டுக்குள்ள என்ன ஓடுது? தப்பு தப்பா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆரத்தி எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இரவு. அந்த சமயத்தில் பாபா சொல்கிறார், அந்த 41 பேரை உள்ள அனுப்பு. ஆமா, உள்ள கூப்பிட்ட. உள்ள கூப்பிட்ட உடனே பாபா பேசினாரா? பேசல. இப்படி உட்கார்ந்து இருக்கிறார் பாபா, தன்னுடைய நாற்காலியில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். அப்படின்னா பாபா சொல்றார், முதலில் நீங்கள் அத்தனை பேரும் அமருங்கள். அப்படியே உட்கார்றாங்க. உட்காரும் போது ஒரு சுகம் வருது பாருங்க. அம்மா, இந்த கால் வலி எப்படி போகுதுப்பா உட்கார்ந்தோன்னா. அம்மாடி, அந்த நிமிஷம் பாபாவே நினைக்க முடியல. ஏன்? அத்தனை மணி நேரம் நின்னவங்க உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இப்ப உட்கார்ந்த உடனே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அவங்க என்ன கேட்க வந்தோமோ அது கேட்கல. கொந்தளிச்சு போய் அந்த கோடீஸ்வரர் அவரு டைரக்டா கேட்கல. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், பிரஸ்டீஜ் குக்கரு பக்கத்துல கூப்பிட்டு என்னன்னு கேட்டு சொல்லு, வெட்டி எல்லாம் ஆல்ரெடி தான் இங்கே தான் கூட. பாபா எதுக்காக எங்களை இத்தனை நேரம் நிக்க வச்சுங்க? சாப்பாடு கொடுத்தீங்க சந்தோஷம், தண்ணி கொடுத்தீங்க சந்தோஷம், சூச்சு கூட போக சொன்னீங்க அதோட ரொம்ப சந்தோஷம், எல்லாம் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா ஏன் நிக்க வச்சுங்க? எங்களுக்கு உங்க மேல வருத்தம். நாங்க இன்னும் ஊருக்கு போய் சேரணும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இருந்தாலும் சீரடி மண்ணுக்கு வந்துட்டு திரும்பி போக கூடாது, ஒரு மகானை பார்த்தே ஆக வேண்டும், குருவை பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க வந்ததுல நீங்க சொன்ன வார்த்தைக்கு நாங்க கட்டுப்பட்டு நின்னோம். இப்ப நீங்க உள்ள கூப்பிட்டு சாப்பிட வச்சாச்சு, மறுபடியும் உட்கார வச்சுட்டீங்க. ஆனா கால் இப்போ ரொம்ப நல்லா வலிக்குது, அந்த வலி பார்க்க அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் எங்களுக்கு இந்த தண்டனை? பாபா சிரிக்கிறார்.
அப்பதான் பாபா சொல்றாரு, நீங்க 41 பேரும் பெரிய பெரிய பணக்காரங்க, காசுல அமுக்கல் அமுக்கா ஜும்கல்ல கடி பம்பல்ல கடியா இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஊழியர்களை நீங்கள் நிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்க வேலைக்காரங்களை நீங்க ரொம்ப நேரமா நிக்க வச்சுங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க எப்ப எதிர்ப்பால வந்தாலும் அவர்களை நிக்க வைத்தே நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. உங்களுக்காக நின்று வேலை செய்து உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் அந்த வேலைக்காரர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்வது கிடையாது. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா, உங்க வேலைக்காரன் தான் நானு, உங்க வேலைக்காரங்க கிட்ட தான் நான் இருக்கேன் அப்படின்னார் பாபா. இந்த 41 பேர் வேலை செய்றீங்களே, இந்த 41 பேர் வேலை, நீங்க செய்யற தொழில யாரெல்லாம் உங்க கூட வேலை செய்யறாங்களோ அவர்கள் எல்லாம் யாரு நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் எல்லாம் சாயாகத்தான் அங்க இருக்கிறார்கள். நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு தான் வந்தீங்க. ஆனால் உங்களோடு வேலை செய்கின்றவர்களுக்கு சரியான உடல் உழைப்புக்கான ஓய்வை நீங்கள் கொடுப்பது கிடையாதே. பாபா கேட்கிறார், உனக்கு காசு வேணுங்கிறதுக்காக அவனுக்கு உடம்பு சரியினா கூட நீ என்னையா நீ பாக்குற? சம்பளத்தை பிடிச்சிடல, ஒரு நாள் வரல கணக்கு போட்டுறல, 4 நாள் கணக்கு போட்டுறல கேட்கிறார் பாபா. அப்ப இதுக்கு எதுக்கு நிக்க வச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க மனசுக்குள்ள வெந்து புழுங்கின நாள், அவங்களுடைய கர்மா உங்களை பாதித்து விட்டது. உங்ககிட்ட வேலை செய்யற அத்தனை பேருமே உங்களை மனசுக்குள்ள வெளியே சிரிக்கிறாங்க, பல்ல கடிச்சிட்டு தான் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிறதுக்காக கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க. ஆனா மனசுக்குள்ள அவங்க பட்ட வேதனை, அவங்க பட்ட கஷ்டம் ஆயிரம். நீங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க எல்லாம் 41 பேர் இன்னைக்கு கை நிறைய காசு இருக்கீங்கன்னா என்ன காரணம்? அப்படியே உள்ள வந்து நீங்க பெரிய தட்டால கொடுத்து வச்சீங்களே, அதெல்லாம் யாருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுதா? உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன்னா பெரிய கோடீஸ்வரங்க எத்தனை பேர் வேலை செய்வாங்க யோசிச்சு பாருங்க. அப்பவே பெரிய கோடீஸ்வரங்க இடத்துல நல்ல உழைப்பால் வகிர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் அந்த காலத்துல ஒரு 25 பேர் 20 பேர் 15 பேராச்சும் வேலை செய்வாங்க. ஆமாவா இல்லையா? அது எந்த வேலையா இருக்கலாம். அப்ப என்ன சொல்றார் பாபா என்றால், உங்களிடம் பணிபுரிபவர்களை நீங்கள் நிக்க வச்சு செஞ்சதுனால, அவங்க மனசுக்குள்ள நொந்ததுனால அந்த கர்ம வினை உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது. அதனாலதான் என்னுடைய சீரடி வாசல்ல உங்களை அத்தனை மணி நேரம் அந்த அல்லாஹ் சொன்னாரு, அந்த ஈசா சொன்னா, அந்த பெருமாள் சொன்னாரு, உங்களை நிக்க வச்சேன். இப்போ அப்புறம் இவ்வளவு நேரம் கழிச்சு இப்ப நாங்க வந்துட்டோமே உள்ள அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாரு பாபா, நீங்கள் இவ்வளவு நேரம் நின்னது அவர்கள் எல்லாம் மனம் நொந்து உங்களை மறைபொருளாக உங்கள் மனசு அவங்க நொந்த கூடாது. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க நோக்கக்கூடாது. நொந்தாங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வீழ்ச்சி இருக்கும், நோய் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அவங்க சந்தோஷமா மனசுக்குள்ள வாழ்த்துனா, எங்க முதலாளி நல்ல முதலாளி, எப்போதும் ஹாயோட நல்ல முதலாளி அப்படி நினைச்சிட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றி. எந்த தொழிலாளி தன் முதலாளியை அம்மாவாக, அப்பாவாக, குருவாக, ஃப்ரெண்டா நினைக்கிறானோ அந்த தொழிலாளி மிகப்பெரிய மாற்றத்துக்கு அவரியம். ஆமா, பாபா சொல்றாரு, எந்த வேலை செய்யறவன் வந்து தன்னுடைய முதலாளியை தூக்கி வச்சு கொண்டாடுறானோ அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த பக்கம் போனோம்னா அந்த பக்கம் முதலாளி திட்டுற ஒரு குரூப் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கடங்காரம் போடுறான் பாரு, இருக்கா இல்லையா? ஆனால் அந்த காலத்துல இருக்காங்க. ஆனா அத்தனை பேருக்கும் சுவாமி பாடத்தை புகற்றார். எப்படி புகற்றார்? நீங்கள் உங்கள் கர்ம வினையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக என் வாசலை நோக்கி வந்தவர்களை சரி செய்வதற்காக நான் நிக்க வச்சேன். நிக்க வச்சதுக்காக உங்களிடம் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த கட்டளையை விடல, ஆண்டவனுடைய கட்டளை, அதெல்லாம் நிக்க வச்சேன். இப்ப மசூதிக்குள்ள வந்துட்டீங்க, இனிமே உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இனிமே உங்க கூட வேலை செய்யறவங்களை
உங்களை நேசித்து வேலை செய்கிறவங்கள நீங்கள் கண்ணும் கருத்துமா உங்கள் வீட்டில் ஒருத்தர் அவர்களை பார்த்து கொண்டு அவங்களுக்கு நியாயமாக என்னெல்லாம் நீங்கள் தரணுமோ அதையெல்லாம் செய்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமுடன் வளமுடன் சேமமாக இருப்பார்கள். அப்ப அந்த 41 பேரும் பாபா காலில் விழுறாங்க. 41 பேரும் பாபா காலில் விழுந்து, பாபா எங்களுக்கு தெரியல பாபா, ரொம்ப சந்தோஷம் பாபா, எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க, வேலையில கரெக்டா இருங்க, கண்டிப்பா இருங்க, ஆனால் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்தி நிக்க வைக்காதீங்க. அவங்களுக்கும் கால் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வலியினுடைய மகிமை தெரிஞ்சதா? அப்படியே ஒரு நிமிஷம் உணருங்க. உங்களுக்கு வலி தெரிஞ்சதா? கால் வலி தெரிஞ்சதா? பாபா காலா பயங்கரமான வலி பாபா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சுகமா இருந்துச்சா? உங்களுடைய தொழிலாளிகளை உட்கார வச்சு சுகத்தை காணுங்கள். உங்ககிட்ட வேலை செய்யறவங்க எத்தனை பேர் என்ன வணங்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இத்தனை பேர் வந்தீங்களே, இத்தனை பேர் 40 பேர் பணக்காரங்க. யாராவது தன்னுடைய வேலைக்காரனை சீரடி கூட்டு வரும்னு நினைச்சீங்களா? ஒருத்தனை. நீ பெரிய கோடீஸ்வரன் அல்லவா, உன்கிட்ட வேலை செய்யற ஒருத்தனை என் மண்ணுக்கு நீ கூட்டிட்டு வர நினைச்சியா? உனக்கு தோணுச்சா? ஏன்னா உனக்கு தோணாது. நீ நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க வந்த, அவன் நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க வந்தன்னு வச்சுக்கோவேன், நீ நல்லா இருப்ப. இந்த கதை உங்களுக்கு புரியாது, 2 முறை பார்த்தாதான் புரியும். இந்த கதை 2 முறை இந்த செவிவழி செய்தி கேட்டாதான் புரியும். இறைவன் எங்க இருக்கிறான்னா எல்லோரிடத்திலும் இருக்கிறான். அவரவர் பணிபடி அவரவர் கர்ம வினைப்படி அவரவருக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறான். ஒருத்தன் முதலாளியா இருக்கிறான், ஒருத்தன் தொழிலாளியா இருக்கிறான், ஒருத்தன் அடிமட்டத்தில் இருக்கிறான். அவனவன் வேலையை அவன் செய்கிறான். ஆனா எல்லார் வேலையிலையும் நான் உண்மையா இருக்கிறவங்க எல்லார் வேலைக்குள்ளேயும் நான் அமைதியாக நம்பிக்கையோடு பொறுமையோடு அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அதனால எல்லார் உயிர்களையும் நேசிக்கணும், எல்லா வேலை செய்யணும், ஒன்னா பார்க்கணும். இங்க ஜாதி மத வேதம் இன்றி எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்காக எல்லாரும் உழைக்கணும். நீ பெருசு நான் பெருசுங்கிறத விட நீ பெருசாகணும், நான் பெருசாகிறதுக்கு நீ உதவணும். நான் பெருசாக உன்னை கையை கூட்டி தூக்கிட்டு போவேன். நான் சாப்பிடுகிற சாப்பாட்டுல ஒரு அரை பங்காவது உனக்கு கொடுத்து சந்தோஷப்படுற ஒரு பாக்கியம் எனக்கு இறைவன் கொடுத்தானா எனக்கு கிடைச்ச சந்தோஷமே அதுதான். பாபாவுக்கு நான் செய்யற மிகப்பெரிய சேவையே அதுதான். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வேலை பார்த்துருக்கீங்க, வேலை பார்க்குற இடத்துல எப்படியெல்லாம் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. முதலாளியாக இருப்பதற்கு உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இறைவன் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படி அளந்திருக்கிறான். தொழிலாளியாக நீங்கள் எத்தனை இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க? நான் 10ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே ஒரு மார்க்கெட்டிங்கில் நான் வேலைக்கு போனேன். அந்த 2 மாதம் லீவில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு டைரக்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் போன வேலைக்கு வீட்டுக்கு போய் டோர் நாக் சேல்ஸ்மேன் வேலைக்கு போனேன். முதல் அப்போ சம்பளம், அந்த சேல்ஸ் பண்ணி முதல் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 900 ரூபாய். என் அம்மா கிட்ட கொண்டு போய் அந்த 900 ரூபாய் கொடுக்குறேன் அந்த லீவில். அந்த கம்பெனிலேயே நான் தான் சின்ன பையன். அந்த கம்பெனியில் எல்லாம் பெரிய ஆளுங்க என்னை தவிர. என்ன நினச்சிட்டாங்க ஏதோ ஒரு முதலாளியோட பையன் போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க நான் எப்படி இருந்திருப்பேன். அப்போவே டையை போட்டு இன் பண்ணி டக் பண்ணி எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நான் அப்போவே நினச்சேன் ஒரு வார்த்தை, செய்கிற வேலையை சரியாக செஞ்சால் நமக்கு படி இழக்கிறது அளப்பாண்டு போயிட்டே இருக்கும். இது இதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பாபா எனக்கு இந்த கதையை சொல்லும்போது எனக்கும் பல நினைவுகள் வரும். அப்ப சீரடி மண்ணில் ஒருத்தர் மிதிக்கிறான் அப்படின்னா அவன் கர்ம வினையை தீக்கிறதுக்கான ரகசியத்தை பாபா வச்சிருக்காரு. அப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, இல்ல சீரடியிலேயே படுத்து கிடந்தாலும் சரி, இல்ல சீரடியில ஒரு நாயாக பைரவனா இருந்தாலும் சரி, அவங்க கர்ம வினையை சரி பண்றதுதான் அங்க இருக்கிறாங்க. நான் ஒரு ஈயா கூட பிறந்துட்டேன்பா, நான் ஒரு ஈயா கூட பிறந்துட்டேன். அது சீரடியில் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷம்.
நான் ஒரு பறவையாக நான் பறவையாக என்னுடைய தாய் பறவை என்னை இந்த கூட்டுக்குள்ள வச்சு அழகா என்னை பெத்து எடுத்தாயா? அந்த மரம் சீரடியில் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு பூனையா இருந்தா கூட நான் சீரடியில பிறந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு பட்டாம்பூச்சியா இருந்தாலும் சீரடியில் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஒரு எறும்பா இருந்தாலும் நான் சீரடியில் இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். கொசு 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 கொசுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கிற இடம் எங்க இருக்கு? யாரெல்லாம் அந்த சீரடியில இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கட்டாயமாக கர்ம வினை குறைஞ்சே தேவை. இப்ப இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நாமெல்லாம் அப்ப சீரடியில் இல்லையே, அப்ப நாங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, இந்த செவிவழி செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த சமயத்தில் சீரடியில் இருப்பது போல பாபா உங்களை ஆசீர்வாதம் செய்கிறார். நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இந்த கதை ரொம்ப சின்ன கதையா இருக்கும், ஆனா இந்த கதைக்கு பின்னால ஒரு ஞானம் இருக்கும், அந்த ஞானத்துக்கு பின்னால ஒரு மாற்றம் இருக்கும், அந்த மாற்றத்துக்கு பின்னால ஒரு ஏற்றம் இருக்கும், அந்த ஏற்றத்துக்கு பின்னால மிகப்பெரிய வெற்றி இருக்கும். என்னுடைய மகள் கேட்டாங்க இல்லையா, எப்பப்பா நமக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்காது, எப்பப்பா மாற்றத்துக்கான ஏற்றம் கிடைக்காதுன்னு, அதை கிடைச்சிட்டு இருக்குதுல்ல. அப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், எல்லாருமே நல்லா இருந்துட்டோம் அப்படின்னா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அற்புதமான இந்த செவிவழி செய்தியை கேட்ட என் அன்புக்குரிய சாய் உறவுகளுக்கு நீங்க எல்லாருமே ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாபா வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ கதைகள் இந்த செவிவழி செய்தி கதையில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உள்ள வரும்போது 41 பேர் அவர் உள்ள உடல அவ்வளவு மணி நேரம் நிக்க வச்சார் அப்படின்னா, அவர் தண்டனை கொடுக்கவில்லை, அவர்களுடைய வினையை, அவங்களுடைய கர்ம வினையை சரி செய்து அதன் பிறகு உள்ளே அனுமதித்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு. அப்படின்னா அதுல அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அவங்களுக்கு நம்பிக்கை, ரொம்ப நேரம் நின்று நம்பிக்கை. சாய் சொல்லிட்டார், நல்லதோ கெட்டதோ, ரொம்ப நேரம் நின்னா நம்பிக்கை, ரொம்ப நேரம் நின்னா பொறுமை, ரொம்ப நேரம் நின்னா நம்பிக்கை, ரொம்ப நேரம் நின்னா பொறுமை. நின்னாங்கல்ல. வாழ்க்கையில் அதே மாதிரிதான், நீங்க எதை செய்தாலும் ரொம்ப நேரம் நில்லுங்க. அந்த களத்துல வெற்றியோ தோல்வியோ பார்க்காதீங்க, நம்பிக்கையோட நில்லுங்க, பொறுமையோட நில்லுங்க. நான் தோத்துருவனா 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 அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஜெயிச்சிருவேன் 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 நான் ஜெயிச்சிருவேன் 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 நான் ஜெயிச்சிருவேன் 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 நான் ஜெயிச்சிருவேன் 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 நான் ஜெயிச்சிருவேன் 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 நான் ஜெயிச்சே தீர்வேன் ஜெயிச்சே தீர்வேன் ஜெயிச்சே தீர்வேன். நினைச்சு மட்டும் பாருங்களேன், அந்த எண்ண அலைகளுக்கு சக்தி அதிகம், சக்திக்கு வடிவம் உண்டு. அந்த வடிவம் உங்களை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகும், உங்களை சுற்றி இருக்கிற ஆரா பாசிட்டிவாக மாறும். எங்கு சென்றாலும் சாய் இருக்கிறாரு, எங்கு போனாலும் சாய் இருக்கிறாரு, பின்னாலையும் சாய் இருக்காரு, முன்னாலையும் சாய் இருக்காரு, சைட்லையும் சாய் இருக்காரு, இந்த பக்கம் சாய் இருக்காரு, மேல சாய் இருக்காரு, கீழே சாய் இருக்காரு, சாப்பிட்ற சாப்பாடுல சாய் இருக்காரு, குடிக்கிற தண்ணியில சாய் இருக்கிறாரு, எங்க போனாலும் சாய் இருக்காரு, சாய் இருக்காரு, சாய் இருக்காரு. நினைச்சா வெற்றி தான். வெற்றி 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 தான். வெற்றி 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 தான். வெற்றி வெற்றி தான். வெற்றி வெற்றி தான். வெற்றி தான். வெற்றி 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 தான். வெற்றி 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 தான். வெற்றி தான். எழுதி வச்சுக்கோங்க, வெற்றி தான். வெற்றி 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 நம்ம வாழ்க்கை வெற்றி 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 தான்.
எத்தனை பேர் சுத்தி இருந்து அடிச்சாலும் வெற்றி வெற்றி தான். நீங்க ரொம்ப அன்பா இருந்து, ரொம்ப பாசமா இருந்து, நல்ல காரியம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் சுத்தி அடிச்சாலும் வெற்றி வெற்றி தான். நீங்க நல்லது பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாழ்க்கையில உங்க சுத்தி இருக்கவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில எல்லாரையுமே ஹாப்பியா வச்சுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற மனசோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சார்ந்த எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுக்கு நீங்க முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நெகட்டிவா இருந்தாலும் நான் நினைச்சிட்டேன் இப்படிதான் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி 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 தான். எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம எந்த இடத்துல தோத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ, நீங்க நம்பிக்கையோட பொறுமையோட அமைதியா இருங்க, அதே இடத்துல நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். இது எதுக்காக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க உட்கார்ந்துருக்க நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகளோட இருப்பீங்க, நிறைய வேதனை இருக்கும், வெளிப்படையாக உங்களால் பேச முடியாது. உங்க உள்ளுக்குள்ள ஏதேனும் சில தவறுகள் செய்துவிட்டு குற்ற உணர்ச்சியில் கூட இங்க யாராவது உட்காந்துருக்கலாம், தொட்டச்சி எறிங்க. எத்தனை நாளைக்கு குற்ற உணர்ச்சியில் உட்காந்துருப்பீங்க? தப்பு நடக்கிறது சகஜம்யா, தப்பை சரி பண்றதாயா மாபெரும் வெற்றி. We are all perfect சொல்லுங்க பார்க்கலாம். We are all perfect. எல்லாரும் இங்க perfect சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் perfect, எல்லாரும் perfect. யாராவது உங்களை குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிறைவானவங்களான்னு அவங்களே கேட்டு பாருங்களேன். குறை சொல்ற வாயெல்லாம் நிறைவான மனசு இல்லைங்க. தன் கெட்ட குறை இருந்தாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்களுக்காக ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிறைவான மனுஷங்க. பாபா எப்பவுமே அடுத்தவங்களுடைய குற்றம் குறையை பார்க்க மாட்டார், அவங்கள மாத்துறதுக்கு தான் பார்ப்பார். பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை மாத்தணும், அவ்வளவுதான். பாபாவுடைய வேலை என்னங்கிறீங்க? உங்களை மாற்ற வேண்டும். அதற்கு நேரம் கிடைக்கும். சில பேருக்கு 100 அடியில தண்ணி கிடைக்கும் கீழே, சில பேருக்கு 200 அடி, சில பேருக்கு 300 அடி, சில பேருக்கு 500 அடியில தான் தண்ணி கிடைக்கும். அதுக்காக தண்ணி கிடைக்காம போகாது. பாபா ஒரு இடத்துல போரை இறக்குனா தண்ணி கிடைக்காம இருக்கவே இருக்காது. அது 100 அடியா, 200 அடியா, 400 அடியா, 500 அடியா தான் மேட்ரு. அந்த அடி வாங்கணும். உள்ள போற வரைக்கும் அடி தாங்கிக்கணும், தாங்கிக்கணும். அந்த வழி தாங்குங்க, வழியை தாங்கிக்கோங்க, கஷ்டத்தை வாங்கிக்கோங்க, சங்கடத்தை வாங்கிக்கோங்க, தொடச்சி போடுங்க, கர்ச்சீப் எடுத்துக்கோங்க, எடுத்து தொடச்சி போடுங்க, கர்ச்சீப் எடுத்து தொடச்சி போடுங்க, கர்ச்சீப் எடுத்து தொடச்சி போடுங்க. சும்மா நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், போனா குத்தம், வந்தா குத்தம். உன் குத்தமா என் குத்தமா யாரு செஞ்ச குத்தம் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வெற்றி வேண்டுமா மோதி பாருடா எதிர் நீச்சல், வெற்றி வேண்டுமா மோதி பாருடா எதிர் நீச்சல். எதிர்நீச்சல்லாம் என்ன? எதிர்நீச்சல் என்ன? யார் உங்களை எதுல அடிக்கிறாங்களோ அவங்க முன்னால பாரு, நான் நல்லவனா நிக்கிறேன், நீ எதை குறையா சொன்னியோ பாரு நான் நிறைவா நிக்கிறேன், நீ எதெல்லாம் இழிவா பேசினியோ பாரு நீ நல்லா இருக்கு நான் நிக்கிறேன். அவங்க முன்னால நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், மௌனம் செயல். மௌனம் செயல், மௌனம் செயல். மௌனமா இருங்க, அமைதியா இருங்க, மௌனமா இருங்க, செயல்படுத்துங்க. எதுவுமே நீங்க யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, யார்ட்டையுமே எதுவுமே ஷேர் படுத்தாதீங்க. நான் அது பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன் சொல்லாதீங்க. நீங்க எது பண்ணாலும் சாய் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க, அவர் மட்டும்தான் உங்களுக்கான ஷேரை ஒதுக்குவாரு. ஏன்னா குருவுக்கு தெரியும்
பார்த்தேன், நான் கேட்குறேன், இங்க இருக்கிற எல்லா சாய் சொந்தங்களையும் பார்த்து நான் கேட்குறேன், எல்லாத்தையும் பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்காக தினம் தினம் கண்ணீர் விடுற ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம். தேம்பி தேம்பி அழுது நீங்க தானுக்கு முக்கியம், உங்களை மாதிரி இல்லை, கனகராஜ் உங்க மேல நான் உயிரியா வச்சிருக்கிறேன், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிவசந்தில் உங்க மேல உயிரியா வச்சிருக்கிறேன், சிவசந்தில் மோகனா உன் மேல உயிரியா வச்சிருக்கிறேன், மோகனா. பாலா நீ நல்லா இருக்கணும், பாலா உன் மேல யாருமே இல்லை, எல்லாம் எல்லாரும் நடிக்கிறாங்க, எல்லாரும் பாசமா இருக்கிறவங்க நடிக்கிறாங்க, எல்லாரும் வேஷம் போடுறாங்க. அந்த வேஷத்துல நல்ல வேஷம் போட்டு நம்ம இருக்கிறோம், ஜிம் கல்லக்கடி ஜும்மா அல்லக்கடி, ஜிம் கல்லக்கடி ஜும்மா அல்லக்கடி இருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சாய் உறவுகளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கின்ற அத்தனை அன்புக்குரியவர்களுக்கும் நீங்கள் அதைவிட மிகச்சிறந்த அன்புக்குரியவர்களாக உண்மையாக இருப்பதை நீங்கள் காட்டுவதில் தயாராக இருக்க வேண்டும். நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அன்புலையும் பாசத்திலையும் நீங்க ராஜாவா இருக்கணும், நம்பிக்கையிலையும் பொறுப்பையிலையும் நீங்க ராஜாவா இருக்கணும், வெற்றியில என்னைக்கு நீங்க ராஜாவா இருக்கணும், சோர்ந்து போக கூடாது. எத்தனை முறை தோல்வி 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 தோத்து 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 போயிட்டே இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மனசுக்குள்ள அடி மனசுக்குள்ள வெற்றி 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 சொல்லிட்டே இருங்க. எத்தனை முறை விழுந்தாலும் வெற்றி தான். இது நான் சொல்ற பிராக்டிக்கலா நீங்க யோசிங்களேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க நல்லதா நீங்க பண்ணீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சத்தியமா வெற்றியா தான் முடியும். இப்ப நான் இருக்கிறேன், மைக்க பிடிச்சிருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் மைக்க பிடிச்சேன் அப்படின்னா சத்தியமா பாபா நிச்சயமா என்னையும் நல்லா வச்சிருப்பார். நான் மைக்க பிடிக்கும் போது வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பேசணுமா, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனா அப்படின்னு நினைச்சேன்னா சாய் என்ன பண்ணுவாரு, வச்சு கொட்டு போடு, உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்பாரு. அவரவர் வேலையில கரெக்டா இருங்க. உங்களுக்குலாம் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சாமி யாரு தெரியுமா? செய்யற வேலை தாங்க. நீங்க என்ன வேலை வேணா பண்ணுங்க, நீங்க எந்த வேலை வேணா பண்ணுங்க, ஆனா அந்த வேலையில ஒரு சுத்தம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். கொஞ்சம் ஜில்கான்சா மல்கான்சா வேலையெல்லாம் இருக்கும், அது விட்டுருங்க. ஜில்கான்சா மல்கான்சாலாம் தொழில் ரகசியம், சரிங்களா? தொழில் ரகசியத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆனால் தொழிலில் உண்மையாக இருங்க, வேலையில பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு ஹோட்டல்ல மட்டும் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டே இருப்பாங்க, கூட்டம் கூட்டம் பயங்கரமா. அந்த ஊர்ல அந்த ஹோட்டல் மட்டும் தான், மற்ற ஹோட்டலில் கூட்டம் கம்மியாக இருக்கும். மற்ற ஹோட்டல்காரங்களும் ஒரே சந்தேகம், என்னடா நம்மளாம் ஹோட்டல் நடத்துகிறோம், நமக்கு கூட்டம் இவ்வளோ வர மாட்டேங்குது, டெய்லி அவங்க ஆயிரக்கணக்கான பேர் போய் சாப்பிட்றாங்க, நல்லா சம்பராக உள்ள கல்லா கட்டுறான்டா, பொறாமை. உடனே இவனே ஒரு ஆளை செட் பண்ணுறான், யார்? பராம பிடிச்ச ஹோட்டலுக்காரன், நீ போய் அவங்க வேலை ஒன்று கேளு அப்படின்னு. இவன் கிட்ட வேலைக்கு இருந்தவனை கூப்பிட்டு நீ போய் அவங்க வேலைக்கு போ அப்படின்னு. உடனே அந்த ஹோட்டலுக்கு போயாச்சு, ஐயா ஐயா எனக்கு ஒரு வேலை வேணும். சரி வாப்பா வேலைக்கு வாப்பா, என்னப்பா வேலை தெரியும், நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யுங்க. உடனே அவர் வேலைக்கு விட்டாச்சு. அவர் சொல்லிட்டாரு, யார்? எந்த முதலாளி? பராம பிடிச்ச முதலாளி, ஹோட்டலுக்காரு. நீ 1 மாசம் சம்பளம் வாங்கிட்டு இங்க ஓடி வந்துடணும். சரி முதலாளி. இவர் உள்ள போயிட்டாரு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, வரவே இல்லை. என்ன இவருக்கு ஒரு குழப்பாய் போயிடுச்சு. இன்னொருத்தனையும், அவன் போனா என்னன்னு தெரியல, நீ என்ன பண்ற, நீ 1 மாசம் கழிச்சு என்னன்னு பாரு அப்படின்ட்டு இன்னொருத்தர் அனுப்புறாரு. அவனும் 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, அவனுக்கு 6 மாசம் ஆச்சு. என்னால 2 பேர் அனுப்புனா 2 பேருமே வரல. இவருக்கே டவுட் ஆகி போச்சு. 3ஆவதா ஒருத்தர் தான், இவன் தாண்டா நமக்கு சரியா நம்பிக்கையான. நீ போற 15 நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன், புரியுதா? அப்பெல்லாம் போய் சொல்லுவோம்ல, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்க, 5 நாள் சம்பளம் கொடுக்க நான் ஊருக்கு போயிட்டு வரேன், அந்த மாதிரி சொல்லிட்டானா? அந்த மாதிரி. உடனே அதே ஒரு ஓகே முதலாளி, நான் போய் அந்த ஹோட்டல் கடையில் சேர்ந்துறேன், அந்த மெஸ்ஸில் சேர்ந்து போயிட்டான். 15 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 17 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, அவனும் வரல. இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, என்னடா நம்ம கடையில வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தரையும் அங்க அனுப்பிட்டு இருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் போறான், ஆனா எவனும் வரமாட்டேங்கிறான். இப்ப முடிவு பண்ணிட்டார், இந்த முறை களத்துல நானே இறங்குறேன், இந்த முறை
எவனையும் நான் நம்புறதில்ல, நானே இறங்குறேன். எவன் போனாலும் அந்த ஓட்டுக்கு போனால் போய் சேர்ந்துக்கிறானுங்க. நானே இறங்கி என்னதான் ரகசியம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்துட்டு மொட்டையெல்லாம் அடித்து பேண்ட் சட்டை போட்ட வேட்டியெல்லாம் மாற்றிக்கிட்டு வேற மாதிரி போய், ஐயா ஐயா எனக்கு இங்கே ஒரு வேலை வேணுங்க ஐயா. எந்த வேலை செய்யுங்க? எல்லா வேலையும் செய்வேங்க ஐயா. சமைப்பேங்கய்யா. சரி சரி உள்ளே போங்க. இந்த வீட்டுக்காரம்மா சொல்லிட்டாங்க, நான் வர வரைக்கும் கடையை நீ பார்த்துக்கோடே, 1 மாசத்துல வந்துடுறேன். 1 மாசமாச்சு, 2 மாசமாச்சு, 3 மாசமாச்சு, 4 மாசமாச்சு. போன புருஷன் வரல. இந்த அம்மாவுக்கு டவுட் ஆகி போச்சு, உண்மையாலுமே அந்த ஹோட்டலில் ஏதாவது கடத்தல் வேலை பண்ணுறாங்களா இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாமல் என்ன ஆச்சா, இந்த அம்மா இருந்துக்கிட்டு சரி நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவும் வேலைக்கு போய் கேட்க போகிறாங்களாம். ஏங்க நான் இங்கே நல்ல டேபிள்லாம் துடைப்பேன், பாத்திரம்லாம் கழுவேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணுன்னு. ஏற்கனவே உள்ள அந்த வேலை பண்ணுறதுக்கு ஆள் இருக்குமா, நீ போயிட்டு வா அப்புறம் வான்ட்டாங்க இந்த வாட்டி. ஐயோ இல்லைங்க, எனக்கு நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன், ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டேன்னாங்க. சரி சரி போமா, உள்ளே போனீங்கன்னா பின்பக்கம் ஒருத்தர் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாரு, போய் கூட போய் விளக்குமா போமா, அப்புறம் சம்பளம் பற்றி அப்புறம் பேசிக்கலாம்னு உள்ளே போகிறான். உள்ளே போனால் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு உங்கள் புருஷங்கார பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. பார்த்தவொன்னே அதிர்ச்சி, என்ன எங்கள் வீட்டுக்காரர் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாரு இந்த ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு, என்ன பண்ண சத்தம் போடாத, இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கிறேன் சொல்றாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. புரியலையா? சத்தம் போடாம அந்த வீட்டுக்காரமா இதாயிடுச்சான், வேலைக்கு சேர்ந்துருச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதான் சொல்றாரு, ராத்திரி வீட்டுக்கு வராரு, கொண்டாடி வா போகலாம் அப்படின்ட்டு, நீ முதல்ல போன பின்னால் வரேன் அப்படின்ட்டு பின்னால் போயிட்டு சொல்கிறாரு, நம்ம ஹோட்டலில் நிறைய கலப்படம் பண்ணோம், நம்ம ஹோட்டலில் எல்லாருக்கிட்டையும் கோவமாக பேசணும், நம்ம ஹோட்டலில் சோடாமாவு அதிகம் போட்டோம், நம்ம ஹோட்டலில் தண்ணி தொட்டிலாம் சுத்தமாகவே இல்லை, நம்ம ஹோட்டல்லாம் சப்ளை பண்ணும்போது எரிஞ்சு விழுவோம். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, இது ஹோட்டலே இல்லை, கோவில். அன்பா பரிமாறுறாங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசாசையா பேசுறாங்க. சம்பளம் கொடுக்குறவர் சிரிச்ச முகத்தோட கொடுக்குறாரு, சம்பளம் வாங்குறவங்க சிரிச்ச முகத்தோட வாங்குறாங்க. முதலாளிக்கு ஒண்ணுனா உயிரா இருக்கிறாங்க. எல்லாரும் இங்க ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வேலைன்னு ஒண்ணு செஞ்சா இந்த மாதிரி நல்ல இடத்துல வேலை செய்யணும். அதனால கொஞ்ச நாள் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா முடியல. இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கானே, இது வரைக்கும் பாரு எனக்கு எவ்வளோ காசு தனியாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெட்டியை தனியாக எடுத்து ஒரு சின்ன பெட்டியில் வச்சுருந்த பணத்தெல்லாம் எடுத்து அதை எடுத்து இப்படி காட்டுறாராம், பாரு இந்த பணம் அப்படின்னு. யார் அப்படின்னு. அப்போ தான் அந்த முதலாளி, எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் போதும், எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் போதும், அதுக்கு மேலே வரக்கூடிய லாபத்தை அன்னன்னைக்கு என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுத்துருவேன். எப்பேற்பட்ட முதலாளி பார்த்தீங்களா? எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ இருந்தா போதும், அதுக்கு மேல எவ்வளவு சேல்ஸ் ஆனாலும் அன்னன்னைக்கு லாபத்தை என்னுடைய சக ஊழியர்களுக்கு அன்னன்னைக்கே நான் பிரிச்சு கொடுத்துருவேன். அவங்க ராத்திரி வேலை முடிச்ச உடனே சந்தோஷமா உழைச்ச கூலியை விட வாங்குற சம்பளத்தை விட இதுக்கும் நமக்கு வருதேன்னு சந்தோஷமா படுத்து தூங்குறாங்க. அப்போ வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு நாம வச்சுக்கிட்டு மீதி நம்மளை நம்பி இருக்கிற நம்ம தேவையானவங்களுக்கு நாம பகிர்ந்து கொடுக்கிற மனசு இருந்துச்சு அப்படின்னா தானா நம்ம என்ன ஆகும்? நம்ம வெற்றி யாராவது தடுக்க முடியுமா? நீங்க ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லிடுறேன். நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா, நீங்க சில பேர் பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா, நான் மட்டும் காசு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கிறேன், நான் மட்டும் எனக்கு இவ்வளவு வந்துருச்சுன்னா குருசாயப்பா என் கோவிலுக்கு எனக்கு பணம் இவ்வளவு வந்துருச்சுன்னா உங்க கோயிலுக்கு நான் இவ்வளவு தரேன். காமெடியா இருக்கும் அவங்க பேசுறத பார்த்தா.
கொடுக்கறதே அவர்தான். நீங்கள் கொடுக்குங்கிற எண்ணம் இருந்ததுன்னா உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்துக்கோங்க. இன்னைக்கு இறைவன் கிட்ட உட்கார்றீங்களா? இப்படி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, வேண்டிக்கோங்க. இறைவா, நான் இக்காரியத்தை செய்கிறேன், இதனால் மாற்றம் நடக்கிறது, இந்த மாற்றத்தினால் ஏற்றம் வரப்போகிறது, இதனால் நானும் வளர்ந்து என் கூட இருக்கவங்களையும் நான் வளர்ப்பதற்கு எனக்கு சக்தி கொடு. பாத்திரம் மருந்து பிச்சை போடு, பாத்திரம் மருந்து பிச்சை போடு. நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா முதல்ல அவங்க யாரு, என்ன பண்றாங்கிறத ஒரு முறை யோசிச்சுக்கோங்க. மச்சி ஒரு 300 ரூபா இருந்தா கூட, ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். எங்க போகணும்? டாஸ்மார்க். 500 ரூபா வாங்கிட்டு சினிமாக்கு போறவங்களா இருக்கான். ஒரு வீட்டில் அடுப்பு எரியல, அந்த வீட்டில் அரிசி இல்லைன்னா அரிசி வாங்குறதுக்கு பணம் வேணும்னா அரிசி கடைக்கு கூட்டு போய் வாங்கி கொடுங்க. அது மகா புண்ணியம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாத்திரம் அறிந்து பிச்சை போடணும். நீங்க வளர்ந்தா கூட சும்மா அப்படி தானத்தையும் தர்மத்தையும் அள்ளி எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. கரெக்ட் தான். ஆத்துல போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா இப்ப ஆத்துல தண்ணியே இல்லையா, அதான் பிரச்சனை. போட்டா இன்னைக்கு ஆத்துல தண்ணியே இல்லை. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னா அது தண்ணியே இல்லை. அதுக்கான அர்த்தம் வேற, பழமொழி அர்த்தம் வேற. அன்புக்குரிய சாய் உறவுகள், எவ்வளவு நேரமானாலும் ஒரு வெற்றிக்காக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க எங்க தெரியுமா தோக்குறீங்க? நீங்க எப்பெல்லாம் குரு சாய்ராம்கிட்ட நெகட்டிவா பேசுறீங்களோ அங்க தோக்குறீங்க. எப்பெல்லாம் பாபா கிட்ட நெகட்டிவா பேசுறீங்க தோக்குறீங்க. ஆனா எப்ப தெரியுமா நீங்க ஜெயிக்கிறீங்க? குரு சாயப்பா, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் குரு சாயப்பா, ஜெயிச்சலாம் குரு சாயப்பா சொல்லி பாருங்களேன், சூப்பரா சக்சஸ் ஆகுங்க. ஏன்னா எனக்கு புரியுது உங்க கஷ்டம். என்கிட்ட சொல்லாம உங்களால இருக்க முடியாது, பாபா கிட்ட புலம்பாம இருக்க முடியாது, என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஆனா ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டி புலம்புவீங்க? நேத்தும் புலம்புனீங்க, முந்தானத்தும் புலம்புனீங்க, போன வாரமும் புலம்புனீங்க, போன மாசமும் புலம்புனீங்க, போன வருஷமும் புலம்புனீங்க. இப்ப நாளைக்கு அதே தான் புலம்புவீங்க. எப்படி இருக்கும்? எனக்கு ஒரே படத்தை எத்தனை வாட்டி பார்க்கட்டும்? ஒரு படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம், 3 வாட்டி கூட முக்கி பார்த்தலாம். 4வது வாட்டி 5வது வாட்டி பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதை விட்டுட்டு என்னுடைய இந்த படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, அடுத்த படம் சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லி பாருங்க. இப்போ நாம என்ன பேசினாலும் ஒவ்வொருத்தருக்கு எப்படா இங்க பிரசாதம் போடுவாங்க சாப்பிடுவோண்டா, எப்படா இங்க பிரசாதம் போடுவாங்க சாப்பிடுவோண்டா, எப்படா இங்க பிரசாதம் போடுவாங்க சாப்பிடுவான்னு இருக்கும்ல, அது அவங்க படம். நான் என்ன பேசினாலும் குரு சாய்ராம் இன்னும் 1 மணி நேரம் பேசிட்டோம், இன்னும் 2 மணி நேரம் பேசிருப்பாங்களே, அது அவங்க படம். இன்னொருத்தங்க இருக்காங்க, நீங்க பேசினாலும் சரி பேசினாலும் சரி, சும்மா பொழுதுபோக்காக நீங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க படம். இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, இவங்க தான் ரொம்ப இது, என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. தெரியவே தெரியாது, பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பேன். பரவாயில்லடா, நமக்கு ஒரு ஜூனியர் இருக்கிறாங்கடா இங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மாயம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க, இந்த மாயத்துல இருந்து மந்திரத்துல இருந்து நான் எங்க போறது? நான் பாபா கிட்ட போய் பாபா இந்த மாய மந்திரத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வாங்க பாபா, உன் பாதத்துல சரணடைஞ்சவங்களுக்கு இன்னும் உன் மேல நம்பிக்கை வராம இருக்குது. அது என்ன மாயம், அது என்ன மந்திரம்?
ஒரு மாயக்காரனை பார்த்து, ஒரு மந்திரக்காரனை பார்த்து பயப்படுவது நீங்களாக இருந்தால் நீங்கள் சாயுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. மாயக்காரனாக இருந்தாலும் மந்திரக்காரனாக இருந்தாலும் என் சாய்க்கு முன்னால் நீ ஒண்ணுமே இல்லை நினைச்சு வாழ்க்கையை ஓட்டி பாருங்க. வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம், வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். உங்களிடம் யாரேனும் ஒருவர் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு உடம்பு பெரிய பிரச்சனை வரப்போது சொல்லி போறோம், ஐயோ ஒரு வாரத்துல உடம்பு பிரச்சனை வரப்போதா, அப்பவே எனக்கு தலைவலி வந்துகிட்டே இருந்துச்சு, இப்ப லைட்டா கால்லாம் வலிக்குது எனக்கு தெரியுது, இப்ப வேற நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நெஞ்சு வேற படக்கு படக்குங்கிறது என்னாலே தெரியல. நான் என்ன சொல்றேன்னா இப்படி சிரிக்கிறத விட்டுட்டு எதுக்காக கண்ணுல கண்ணீர்? ஆனந்த கண்ணீருக்கு நான் வணங்குறேன். பார்க்கும்போது சில பேருக்கு என்னை பார்க்கும் போதெல்லாம் அழுவாங்க, எதுக்குதான் தண்ணி வருது இல்லை அப்படிமா பாத்தீங்களா? அந்த கண்ணுல தண்ணி வருதா இல்ல வரலையா எனக்கு தெரியாது, ஆனா பார்க்கும் போதெல்லாம் அவங்க அன்பு என்னை பார்த்த உடனே அந்த அன்பு. ஆனா நானும் யோசிச்சு உத்து பாக்குறேன், கண்ணுல தண்ணி வரமாட்டேன், எனக்கு அதே டவுட்டா இருக்குது. கண்ணுல தண்ணி வந்தா ஒரு ஓகே, கண்ணுல தண்ணி வரல. ஆனா அவங்களுக்கு நான் வேண்டிக்கிறேன், இப்படியும் இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய சாய் வரவங்க, உங்களுடைய உயிர் மகத்துவமானது, உங்க உடம்பு மகத்துவமானது, உங்களுடைய சிரிப்பு பாபாவுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய. நீ ரொம்ப நல்லா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறது பாபாவுடைய. நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், நான் பல நாள் கையில காசு இல்லாத போது ஹாப்பியா தான் இருந்திருக்கிறேன். என்கிட்ட ₹1 காசு இருந்தது கிடையாது. ஒரு நாள்லாம் லட்சத்துலையும் போயிருந்திருக்கிறேன், ₹1 காசு இல்லாமலும் இருந்திருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த ₹1 காசு இல்லாம பேக்கெட்ல இருக்கும்போது ஒரு வேதனை வரும் பாத்தீங்களா, அது ஆரம்பத்துல தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பழகி போச்சு, பழகிடுச்சு. ஆனா என்ன ஒரு தைரியம் தெரியுமா? ₹1 காசு இல்லாதவன் தைரியமா வெளியே போலாம் தெரியுமா? திருடனே வந்தாலும் பாக்கெட்ல எவ்வளவு இல்லையா அவனுக்கு, இந்த ₹10 கொடுத்துட்டு போவான். அர்த்தம் புரியுதாமா? இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் நான் சொல்றேன். நீங்கள் எதையெல்லாம் தேடி செல்கிறீர்களோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்கள் எதை தேடவில்லையோ அதுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் அன்புக்குரிய சாய் சொந்தங்களே, நல்லா இருந்தீங்களா? சிரிச்சிங்களா? ஹாப்பியா இருந்தீங்களா? வாய் விட்டு சிரிச்சிங்களா? இந்த சிரிப்பு இன்னும் அதிகப்படுத்துவதுதான் பாபாவுடைய சேவையா நான் நினைக்கிறேன். செவிக்கு உணவு, அடுத்து வயிற்றுக்கு உணவு, அடுத்து படுத்து தூங்கும் போது கனவு உணவு. அப்படியே படுத்து தூங்கும் போது அப்படியே அந்த வார்த்தைகள் ஒன்னொன்னு வந்து போகும்போது என்னயா சூப்பர்யா, அடுத்த வியாழக்கிழமை என்னைக்கு வரும்னு நினைக்கிற பாத்தீங்களா, அன்னைக்குதான் உங்களுக்கு வெற்றி. எங்கோ ஒரு உலகத்தில் மூலையில் பார்த்து கொண்டு குருசாய்ராம் உங்க பக்கத்துல நான் இருக்க முடியல நினைக்கிறீங்க, கவலையே படாதீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் மன நொந்து வேதனைப்பட்டு இருக்கீங்களோ, கவலையப்படாதீங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. வெற்றி 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 காத்துட்டு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன மோட்டிவேட் பண்ண ஆள் கிடையாது, என்ன தட்டி கொடுக்க ஆள் கிடையாது, சுயம்பு போல வந்தவன். எனக்கு யாருமே கிடையாது, என்ன யாரும் தட்டி கொடுத்ததில்ல. ராஜேஷ் பாபு நல்லா, ராஜேஷ் பாபு நீ நல்லா, ராஜேஷ் சூப்பரா, யாரும் சொன்னதில்லையா, யாரும் சொன்னதில்லை. என் தந்தையார் ஒரு ஆசிரியராக இருந்த போதிலும், என் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக நான் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு கடக்கும் போது கூட என்னுடைய மதிய உணவு சாப்பாடே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல போற சாப்பாடு தான்.
ஒரு நாள் அந்த சாப்பாடுல புழு தெரிஞ்சது. அப்போ, இப்பெல்லாம் இல்லை, அந்த சத்துணவுல புழு இருந்தது. நானும் என்னுடைய நண்பர் நந்தகுமாரும் அப்படியே தட்டை அப்படி ஓரமாக வச்சுட்டு வந்துட்டோம். சிறுக சிறுக 1 ரூபாயோ 50 பைசாவோ எடுத்துட்டு வந்து வெளியே ஒரு டீ வாங்கி ஆளுக்கு பாதி பாதியும், ஒரு பண்ணு வாங்கி ஆளுக்கு பாதி பாதியும் சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கொடுமையிலும் கொடுமை பள்ளி பருவத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது கொடுமை. யோசித்துக் கொள்ளுங்கள். சாப்பாட்டோட மகிமை எனக்கு மட்டும்தான் தெரியும். சாப்பாட்டோட வேல்யூ எனக்கு தெரியும். இன்னைக்கு இத்தனை பேருக்கு நான் சாப்பாடு போடுற ஒரு பாக்கியத்தை எனக்கு பாபா கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதனாலதான் குரு சாய் பிரசாதாலயால குரு சாய்ராம் நிக்கிறேன். அற்புதமான இந்த குரு சாய் பிரசாதாலயால உடல் நலம் மனநலம் சரி செய்கின்ற பாபாவிற்கு கொடான கோடி நன்றியை சொல்லிட்டு, அற்புதமான இந்த செவிவெளி செய்தியை கேட்டு ஆனந்தமாக பார்த்த என் பிள்ளைகளுக்கு அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.